பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே மீண்டும் இன்றைக்கு காலையில் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற ஒரு ஷார்ட் மெசேஜ் மூலமாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம். இதுதான் தேவ கிருபை. இந்த நாளிலும் நேற்று நடத்தின ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நடத்த போகிறார். மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்றைக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம கேட்போமா? வேதத்தை திறந்து பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் பின்பாகம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் பின்பாகத்தில் ஒரு வார்த்தை, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவருடைய ஏகப்பட்ட வார்த்தைகள் வேதத்தில். அதில் ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னை கனம் பண்ணீங்கன்னா இந்த பூமியில உங்களையும் நான் கனம் பண்ணுவேன். கனம் அல்லது ஹானர். இன்றைக்கு படிப்பு ஒரு மனுஷனை கனப்படுத்துகிறது உண்மை. பணம் அநேகரை கனப்படுத்துகிறது உண்மை. சிலருக்கு உலக ஞானம் கனப்படுத்துகிறது உண்மை. ஆனால் இதெல்லாம் கொஞ்ச காலத்தில் மாறிடும். ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தால் இருக்கிற வரைக்கும் கனம், அந்த போஸ்டிங்லேருந்து வெளியே வந்தால் ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை கனம் பண்ணார்னு வைங்களேன், அந்த கனம் அது நிரந்தரமானதாக இருக்கும். இந்த உலக ஓட்டம் முடிகிற வரைக்கும் இருக்கும். பரலோகம் போய் கொண்டு போய் சேர்க்கும். ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பேதுருவை உதாரணமாக பாருங்கள். ஆண்டவர் அழைத்தார், வேறு பிரித்தார். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா, என்னை விட்டுருங்கப்பான்ட்டார். ஆண்டவர் விட்டாரா? விடலை. அவரை பார்த்து சொல்லியிருந்தார், இந்த கல்லின் மேலே தான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதுன்னார். ஆனால் அவர் பார்த்தா வேற ரூட்டில் போயிட்டார்ல. ஆனாலும் பாருங்க, 120 பேர் கூடியிருந்த மேல் மாடியில் கர்த்தர் அவருக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார். அந்த அபிஷேகத்துக்கு பிறகு முதல் பிரசங்கர் அவரை தான் கர்த்தர் வைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அபிஷேகம் உங்களை என்னையும் கனப்படுத்திடும். அவரை அறியேன் என்று சொன்ன அதே வாயில, நசரேயனாகிய இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், பிதா அவரை உயிரோடு எழுப்பினார். வைராக்கியமா பேசுறாரு. அலங்கார வாசலிலே இந்த பேதுரும் யோவானும் பிறவி சப்பானியை பார்த்து என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல? என்னை நோக்கிப்பார், என்னிடத்துல ஒன்றும் இல்லை, நீ எதிர்பார்க்கறது ஒன்றும் இல்லை, பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறத நான் உனக்கு கொடுக்குறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்ன வார்த்தையில் தேவ வல்லமை இறங்கினது. எழும்பி நடந்தான். ஊரே பரபரப்பாகுது. கர்த்தர் கனப்படுத்துறார் பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கனப்படுத்துகிறது தான் கர்த்தருடைய நோக்கம். இந்த உலகம் உங்களை கனவீனப்படுத்தியிருக்கா? வீட்டில் கனவீனமான பாத்திரமா இருக்கீங்களா? நான் ஒரு யூஸ்லெஸ், நான் ஏன் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி. அபிஷேகத்தை சார்ந்து கொள்ளுங்க. ஆவிக்குள்ள நிரம்புங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் என்ன செய்வார்? ஆச்சரியமா உங்களை கனப்படுத்துவார். அவர் உங்களை கனப்படுத்தும் போது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவரே உங்களை கனப்படுத்தும் போது யார் எதிர்த்து நிற்க முடியும்? அதனால நீங்கள் ஒரு கனத்துக்குரிய பாத்திரம் என்று நீங்களே உங்களை பார்த்து பேசுங்க. நான் ஒரு கனத்துக்குரிய பாத்திரம், உன்னதமான அபிஷேகம் என் மேலே இருக்கு என்று சொல்லி இன்றைக்கு காலையில் அபிஷேகத்தோடு இந்த நாளை ஆரம்பிங்க. ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, அப்பா, இந்த உலகம் சில நேரங்கள் எங்களை கனப்படுத்துதுப்பா, சில நேரங்கள் எங்களை கனவீனப்படுத்துகிறாங்கப்பா. சிலர் எங்களுக்கு விருப்பமானவங்களே சில நேரத்தில் அவங்களுக்கு விருப்பமான கனப்படுத்துவாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்கப்பா. ஆனால் நீர் ஒரு நாள் எங்களை விட மாட்டீர். இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற அன்பு வாலிப தம்பி தங்கச்சிமார்கள், சிறுவர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், ஒவ்வொருவரையும் அவர்கள் நிமித்தம் அவர்கள் வீட்டை நீர் கனப்படுத்தி அவருடைய தொழில், வருமான, ஊழியம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் அவர்களை திருப்திப்படுத்தி அருளும். ஜெபத்தை கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பிள்ளைகளே, மறந்துடாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்.
இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வரும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.